ஓம் நம சிவாய. ஆகையால் ஞானமும் தியானமும் கொண்டவன் சம்சார சாகரத்தை நீந்த வல்லவன் ஆவான். ஞானம் என்பது தாமச குணமின்மையும் விகாரமற்ற மனமும் அனித்திய பொருட்களில் அவாவின்மையும் உடையது. அத்தகைய ஞானமும் எப்பொழுதும் யோக சாதனமுடைய பரிபூரண விரக்தனுக்கே உண்டாகும். அந்த ஞானமே முக்தி மார்க்கத்தை கொடுக்க வல்லது. ஒருவர் சொல்வதை கேட்டு உண்டான ஞானமானது விகல்ப புத்தியை உண்டாக்கி ராக துவேஷாதிகளை கொண்டு சஞ்சலமாகும். ஆகவே அது மோட்சத்தை கொடுக்க மாட்டாது. யோக மார்க்கத்தால் சுத்தமாகவும் ராக துவேஷாதிகளின்றி விளங்கும் ஞானத்தை பண்டிதனானவன் சிறிது சிறிதாக அபியசிக்க வேண்டும். கேள்வியால் வரும் ஞானமானது ஆரம்பத்திலும் சிரவணத்திலும் அபியாசத்தாலும் நிஷ்டையாலும் ராகத்வேஷாதிகளில் பல வகையாகி பரிசுத்தமான ஞானம் உண்டாவதற்கு வழியாகும். பாத்திரம் சுத்தம் செய்ய வேண்டியவர் முதலில் அழுக்கு ஜலத்தாலும் பிறகு சுத்த ஜலத்தாலும் கழுவும் போது முதலில் கழுவிய நீரால் சிறிது அழுக்கு போவது போல சிறிது பயன் தரும் என்று கொள்ள வேண்டும். புழுதியால் மூடப்பட்ட ஆகாயமானது முறையே சிறிது சிறிதாக புலப்படுவது போல விகல்ப ஞானமானது சிறிது சிறிதாக தோன்றி இறுதியில் பரிசுத்த ஞானத்தை உண்டாக்கும். அலைகளால் கலக்கப்பட்ட சமுத்திரம் அசைவற்று நிற்பது போல விஷய வாதனைகளால் அலையும் மனம் சலனமற்று இருப்பதே ஞானம் எனப்படும். மற்றவை அஞ்ஞானம். ராகத்வேஷாதிகள் இல்லாததும் பாவனமயமுமாகிய சிரேஷ்ட ஞானமே முக்தியை அளிக்க கூடியது. அஞ்ஞானமாகிய பாசத்தால் கட்டுப்பட்டுள்ள புருஷன் அமுக்தன் எனப்படுவான். ஆயினும் ஞானத்தால் அஞ்ஞானத்தை அகற்றி பிறகு அந்த புருஷனே முக்தன் என வழங்கப்படுவான். சம்சாரத்திற்கு காரணமாக இருப்பது அஞ்ஞானம். அஞ்ஞானியே சம்சார சேற்றில் அழுந்தி கிடப்பான். அகண்ட தேஜசால் தமஸ் நசிப்பது போல ஞானத்தால் அஞ்ஞானம் ஒழியும். அஞ்ஞானம் உள்ளவரையில் ராகத்வேஷாதிகளால் தர்ம தர்மங்கள் உண்டாகின்றன. தர்ம தர்மங்கள் உள்ள வரையில் அவனுக்கு சரீரம் உண்டாகும். சரீரம் உள்ள வரையில் கிளேசங்களால் பாதிக்கப்படுவான். கிளேசத்தை ஒழிப்பதற்காக மீண்டும் பிறவியை அடையாத உபாயத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அஃது எவ்வாறு எனில் தத்துவ ஞானம் அடைந்தாலன்றி அஞ்ஞானம் நசிக்காது. அஞ்ஞான நாசமுண்டான அந்த க்ஷணத்திலேயே ராகத்வேஷாதிகள் உண்டாகாது. அவை ஒழிந்தவுடனே புண்ணிய பாபக்ஷயமும் உண்டாகும். புண்ணிய பாப பரிக்ஷயத்தால் பிறவி இல்லை ஆகும். பிறவி இல்லாத பொழுது கிளேசம் முதலானவை உண்டாவதற்கு இடமில்லை. கிளேசங்கள் அற்ற இடத்தில் முக்தன் என்று சொல்லப்படுவான். ஆகையால் மனிதருக்கு பலவித துக்கங்களும் அஞ்ஞானத்தாலேயே உண்டாகின்றன. அந்த அஞ்ஞானத்தை ஞானத்தாலன்றி கர்மாதிகளால் நசிக்க செய்ய முடியாது. ஞானத்தாலன்றி மற்றொன்றால் புண்ணிய பாப பரிக்ஷயம் உண்டாகாது. ஆகையால் மோட்சத்தை அடைய வேண்டியவன் ஞானத்தை அடைய வேண்டும். வெண்கலம் புலியினால் சுத்தமாவதைப் போல ஒருவனது மனம் அவனது ஞானத்தால் புனிதமாகும். ஞானம் என்ற அமிர்த ரசத்தை ஒருமுறை அருந்தியவன் எல்லா காரியங்களையும் விடுத்து மீண்டும் அதை அருந்தவே எப்போதும் விரும்புவான். ஒரு முறையாவது ஞானாமிர்த ரசபானம் செய்தவன் அதன் தன்மை உணராது மற்ற விஷயங்களிலேயே மனத்தை செலுத்திக் கொண்டு இருப்பான். ஞானாமிர்தத்தால் திருப்தி அடைந்த கிருத கிருத்தியனான சிவயோகி உலகத்தில் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றும் இராது. அப்படி செய்யத்தக்கது ஒன்று இருக்குமாயின் அவன் உண்மையான
தத்துவ ஞானி அல்லன். இகலோக பரலோகங்களில் அவன் செய்தற்குரிய காரியம் சிறிதும் இல்லை. ஆகவே அவன் இவ்வுலகத்திலேயே முக்தசையை அடைந்து பரிபூரணனாக விளங்குவான். ஓம் நம சிவாய.